சேலம் அருகே உள்ள அம்மாபாளையம் இங்க என்னன்னா பாஸ்கர் வித்யா இந்த தம்பதியர் பாத்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட 40 வருஷம் என்னன்னா வீட்டுக்கு முன்னாடியே பலசர கடை வச்சு நடத்திக்கிட்டு வர்றாங்க. அந்த ஏரியாலே ஃபேமஸான கடை, எல்லாரும் ஜாமான் வாங்கிட்டு போவாங்க. ஸோ இப்படிதான் காலங்கள் போய்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு என்னன்னா 2 மகன், ஒரு மகன் வெளியூர்ல இருக்காரு, இன்னொரு மகன் அந்த வீட்டுல மாடியில இருக்காரு. அவங்களுக்கு புதுசா குழந்தை பிறந்திருக்கு, மாமியார் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. பாஸ்கர் வித்யா தம்பதிக்கு பாத்தீங்கன்னா 70வது திருமண நாள் கொண்டாடணுன்றதுக்காக சில விசேஷங்கள் முன்னின்று ஏற்பாடு பண்றாங்க. பழங்கள், பூக்கள் எல்லாமே வாங்கி வச்சிருக்காங்க. சொந்தக்காரெல்லாம் கூட்டி ஒரு விசேஷமா பண்ணணும், பழனிக்கு போலாம்லாம் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படிதான் நாட்கள் இருந்துச்சு. ஸோ அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 3 மணிக்கு சந்தோஷ் சௌத்ரின்ற ஒரு பையன் என்னன்னா கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு குடிச்சுக்கிட்டு அப்படியே அவங்களுடைய கழுத்து நகை, அதாவது அவங்க 2 பேர் கழுத்துல நகை இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே பிடிக்கிறான். இந்த சந்தோஷ் சௌத்ரி யாருன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி ராஜ்குமார்ன்றவர் வட இந்தியாவிலேருந்து வந்திருக்காரு, இங்கே வேலை பார்த்துருக்காரு. ஸோ அப்படி வேலை பார்த்து அவருடைய பொண்ணை சந்தோஷ் சௌத்ரின்ற பையனுக்கு, ஒரு கட்டிட வேலை செய்கிற பையனுக்கு கட்டி கொடுத்துருக்காரு. இந்த சந்தோஷ் சௌத்ரியே என்னன்னா அங்கேருந்து தான் நார்த் சைட்லேருந்து தான் வந்தவன். ஸோ பையன் நல்லா வேலை பார்க்குறான்னு சொல்லி அவருடைய பொண்ணை கட்டி கொடுத்து எல்லா விஷயங்களும், அதாவது ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை எல்லாமே பண்ணி கொடுத்து செட்டில் பண்ணிட்டாரு. ஸோ அவருக்கு இந்த சந்தோஷ் சௌத்ரிக்கு பார்த்தீங்கன்னா மனைவி ப்ளஸ் 3 மகன்கள். ஸோ இப்படிதான் போயிட்டு இருக்கு. இந்த சந்தோஷ் சௌத்ரி ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா குடிக்கு அடிமையாகி கடந்த 1 வருஷமா வேலைக்கு போக மாட்டான். சச்சரவு தான், குடும்பத்துக்குள்ள சச்சரவு. பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கி தான் போய்கிட்டே இருக்கு. வேலைக்கும் சரியா போகல, கடன் தொகை அதிகம் ஆயிடுச்சு. எல்லா கடன்காரங்கள்லாம் நிறைய கேட்டு சத்தம் போடுறாங்க. ஸோ கடன் அடைக்கணும், அந்த ப்ரெஷர்லாம் இருக்கு. இவன் அப்பப்போ என்னன்னா இந்த சந்தோஷ் சௌத்ரின்றவன் அப்பப்போ அந்த கடைக்கு போறான். கடைக்கு போய் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறான். கூல்ட்ரிங்க்ஸ் கொடுக்குறப்போ என்னன்னா அவனுக்கு அந்த கண்ணை ஊர்த்துது. இவங்க 2 பேரும் கழுத்துல இருக்க செயினை பார்க்குறான். இந்த செயினை வச்சு நம்மளுடைய கடனை அடைச்சிடலாம் அப்படின்ட்டு. இந்த சந்தோஷ் சௌத்ரி என்னன்னா இவங்க பலசர கடை வச்சிருக்காங்களே, இந்த பலசர கடையிலேருந்து 4 தெரு தள்ளியில தான் இருக்கான். இவன் என்னன்னா அந்த ஃபேமஸான அப்படியே பார்த்துட்டு அந்த கழுத்து நகையை பார்த்துட்டு அப்படியே தான் வருஷம் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் முடிவு பண்ணுறான். வீட்டில் இருக்க சுத்தியலை எடுத்து ஒரு பையில போட்டு கொண்டு வர்றான். ஸோ பிளான் பண்ணுறான், இந்த ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இவங்க பலசர கடை, அந்த பலசர கடைக்கு உள்ள இந்த சைடே வீட்டுக்கு போகிற வழி. ஸோ உள்ள வீடு என்னன்னா பிளான் பண்ணி கரெக்டாக என்னன்னா அவங்க அம்மா உள்ளே போயிருக்கப்ப சுத்தியில் எடுத்து தலையில் ஓங்கி டம்முன்னு அடிச்சு கழுத்தில் நகையெல்லாம் அந்த சவுண்டை கேட்டு அவர் உள்ளே வர்றாரு. அவரையும் போட்டு அடிச்சுட்டு 2 பேரும் எடுத்துட்டு சாவகாசமாக வீட்டுக்கு போயிட்டான். ஸோ என்னன்னா மேலே என்னன்னா 2வது பையன் என்னன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு வர்றாரு. பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் இதாக இருக்கணும்னு சத்தம் போடுறாரு. பக்கத்தில் தூராரு எல்லாருமே வர்றாங்க. இப்படியேட்டாக என்னன்னா அப்பாவை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. அம்மா ஸ்பாட்லேயே போலீஸ் விசாரிக்கிறாங்க. ஸோ போஸ்ட்மார்ட்டம் நடக்குது. போஸ்ட்மார்ட்டம் நடக்குது. இதுக்கிடையில் என்னன்னா போலீஸ் பல டீம் அமைக்கிறாங்க. ஸோ சுற்றி இருக்க கேமரா எல்லாமே பார்க்குறான். இந்த சந்தோஷ் சௌத்ரியோடைய உருவம் தெரியுது. சட்டையில் ரத்த கரை இருக்கு, போறது தெரியுது. ஸோ அவங்க சொல்றப்பயே வீட்டில் பையன் சொல்லிட்டான் நகையை காணாம் அப்படின்ட்டு. ஸோ இமிடியட்டா என்னன்னா நாய் நாய் தெரு சுற்றி பார்த்துட்டு ஒன்றும் செய்யலை. ஸோ கேமரா வரிசையாக பண்ணுறப்போ யார் என்ன பக்கத்தில் இருந்து காட்டுறப்ப கரெக்டாக வீட்டு அட்ரஸ் சொன்னாங்க. அவன் வீட்டு வாசல்லே உட்காந்துட்டான். இமீடியட்டாக போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னா அவன் என்ன சொல்கிறான்னா குடும்ப கஷ்டத்துக்காக கடன் நிறைய இருக்குது, அதனால நான் இப்படி செஞ்சுட்டேன் அப்படின்றான். இப்போ என்னன்னா இந்த சந்தோஷ் சௌத்ரியோட வாழ்க்கையும் போச்சு, அவங்களுடைய 3 பசங்களுடைய வாழ்க்கையும் ஒரு கேள்விக்குறியாக தான் மாறி இருக்கு.